ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CEC 348 ரிமோட் சென்சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 2 டேஸாக பார்ட் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போர்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க ப்ரொஃபஷனாலிட்டி பேப்பர்ஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய ப்ரொஃபஷனாலிட்டி பேப்பர்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுடைய போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து நான் பார்த்தீங்க அப்படின்னா CEC 348 ரிமோட் சென்சிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூனிடைஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அதை ப்ரிஃபர் பண்ண பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் வச்சு கேட்பாங்க. அதனால நான் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறதே நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்போனன்ட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது சப்டிவிஷன்ஸாக கேட்கலாம். அதே மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கிர்ச்சாஃப் லா வந்து கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமோட் சென்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டீபன் போல்ட்ஸ்மன் லா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அந்த ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ரேடியேஷன் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ், இந்த ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. வேவ் தெரியும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃபரன்ஸும் ஒரு சிலது பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைபிக்கல் ஸ்பெக்ட்ரல் ரெஃப்ளெக்டன்ஸ் கர்வ் ஃபார் வெஜிடேஷன் சாயில் அண்ட் வாட்டர், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரல் சிக்னேச்சர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, இதெல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரொஃபைல் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெயின் அட்மாஸ்பியரிக் ரீஜன்ஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சாலிட் சர்ஃபேஸ் ஸ்கேட்டரிங் இன் மைக்ரோவேவ் ரீஜன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் விண்டோஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நீங்கள் 2 மார்க் படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக யூசஸும் அப்ளிகேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. பிகோஸ்டின் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டைப் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அட்மாஸ்பியரிக் விண்டோஸ்லாம் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் 13 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, ஆனால் மெஜாரிட்டியாக 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெக்ட்ரோ டயமீட்டர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட யூசஸும் பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்னால யூசஸும் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் இதில் கொடுத்துருக்க எல்லாமே ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்பிட்ஸ் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் ரிஃப்ளெக்டன்ஸ் அண்ட் எமிட்டன்ஸ் இதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரிஃப்ராக்ஷன் கூட என்னன்னு கேட்கலாம், ஸ்கேட்டரிங்னால கூட என்னன்னு கேட்கலாம். அட்மாஸ்பியரிக் அட்டென்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் உங்களுக்கு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி கூட கேட்பாங்க. ஏன் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கு, அதுக்கு என்ன எஃபெக்ட், அந்த மாதிரி கூட கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்பார்ன் அண்ட் ஸ்பேஸ் பார்ன் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிக் கொஸ்டினாலே கண்டிப்பாக அதோட டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக டைப்ஸ் மட்டும் கேட்பாங்க இல்லை, ஆனால் அதோட டைப்ஸும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஸ்பேஸ் பார்ன் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சன் சிங்க்ரோனஸ் சேட்டலைட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சன் சிங்க்ரோனஸ் சேட்டலைட் கண்டிப்பாக கேட்பாங்க, நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 2 மார்க்லனாலும் கேட்டுருவாங்க. அதனால இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் 13 மார்க் 15 மார்க் எதில் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேட்டலைட், ஸோ இந்த சேட்டலைட்ஸே நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ், இந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கேட்கலாம் அப்படின்னா நியூட்டன் லா கேட்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக வந்து இந்த ஏர்பார்ன் அண்ட் ஸ்பேஸ் போனும், அதே மாதிரி சன் சின்க்ரோனஸ் சேட்டலைட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெக்ரான்ஜ் ஆர்பிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த சன் சின்க்ரோனஸ் சேட்டலைட் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங் பிளாட்ஃபார்ம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சன் சிங்க்ரோனஸ் அண்ட் ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் ரொம்ப முக்கியம். ஆர்பிட் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், அதோட டைப்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கெப்லர்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஏன்னா பிளானட்டோட கான்செப்ட் இதில் தான் சொல்லியிருப்பாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் கெப்லர்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கணும். லா படிக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கெப்லர் லா படிச்சு வச்சுக்கோங்க. நியூட்டன் லாவும் 2 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக கேட்டாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிமோட் சென்சார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெசல்யூஷன்ஸ் கான்செப்ட்ஸ் இன் வேரியஸ் ரிமோட் சென்சிங் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அலாங் ட்ராக் மல்டி ஸ்பெக்ட்ரல் ஸ்கேனிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆர்பிட்டல் அண்ட் சென்சார் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லைவ் இந்தியன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இன் சென்சிங் டெக்னிக்ஸ் இது வந்து 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோவேவ் சென்சார்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. மைக்ரோவேவ் சென்சார் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம்.
அதோட யூசஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்னாலே கண்டிப்பாக யூசஸ், அப்ளிகேஷன், பிகோஷனாலே கண்டிப்பாக டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மைக்ரோவேவ் ரிமோட் சென்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மல் சென்சார்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. UAV இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் கூட என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. TM சென்சாரும் MSS சென்சாரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எனி 4 சேட்டலைட் சென்சார்ஸ் வில் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் கேட்கலாம். இந்த ஸ்பேஷியல் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ கேட்டிருக்காங்க, அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. விஷுவல் இன்டர்பிரேஷன் கீ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டைப்ஸும் அதோட அட்வான்டேஜஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த விஷுவல் இன்டர்பிரேஷன்லாம் பல தடவை கேட்டிருக்காங்க, பிகோஷனில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இமேஜ் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் இன்டர்பிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்பேஷியல் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்டர்பிரேஷனா கூட என்னன்னு கேட்கலாம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் டேட்டா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குயிக் லுக் ப்ராடக்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். ஸோ ஓரளவு நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம வந்து உங்கள் எக்ஸாம் டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.